ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கோஸ்ட் மேக்கர். இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவன் பேர் கைல். அவன் மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் டீலர்கிட்ட கடன் வாங்கியிருப்பான். அதை உடனே அடைக்க சொல்லி அவனுக்கு ப்ரெஷர் வருது. இப்போ நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் வேலைக்கு போகிறான். அங்கே ஒரு வயசான லேடி அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அதை க்ளீன் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோ ஒரு சவப்பெட்டியை பார்க்குறான். அதை பார்த்து அந்த லேடி அதை உடனே அழிச்சிரு இல்லைனா புதைச்சிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதை விற்று காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அதை ஃபோட்டோ எடுத்து ஆட்லாம் போடுறான். அடுத்த நாள் லைப்ரரியில் இருக்கிற பிளாட்டுன்ற தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட அதை பற்றி சொல்ல அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது வூஃப் கேங் வான் ட்ரைஸ்டன் அப்படிங்கிற ஒரு சாடிஸ்டிக் இன்வென்டர் இருந்தார். அவர் மரணம் மேலேயும் மரணத்துக்கு அப்புறம் அவர் லைஃப் மேலேயும் ரொம்ப பைத்தியமாக இருந்தார். அதாவது அதை டெத் ஆஃப்டர் லைஃப்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவர் ஒரு ஸ்பிரிட் மிஷினை கண்டுபிடிச்சாரு. அதுதான் அந்த சவப்பெட்டி. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லி அதோட ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ எடுத்த சவப்பெட்டி அது ஒன்று தான். அதாவது 15வது செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட சவப்பெட்டி தான் அது. இப்போ அதை விற்றா நல்ல காசுக்கு போகும். அதனால அதை வச்சு தன்னோட கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணுறான். இப்போ அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட சட்டன் அப்படிங்கிற ஃப்ரெண்ட் அந்த சவப்பெட்டியில் இருக்கிற மிஷினை ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அதாவது அதுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் செட் இருக்கும். இந்த சட்டன் அப்படிங்கிற ஃப்ரெண்டுனால நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருப்பான். இப்போ 2 பேரும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற ஒரு மீன் அதுக்குள்ளே வச்சு அந்த மிஷினை ஆன் பண்ணுறாங்க. அதை ஆன் பண்ண உடனே அதில் ஒரு மியூசிக் ஓட ஆரம்பிக்குது. பார்த்தா முதல்ல அந்த மீன் செத்துருது. ஆனால் அந்த மியூசிக் ஓடி முடிஞ்சோன்னே அது மறுபடியும் உயிரோட வந்துடுது. அதை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறா. அதனால அடுத்த முயற்சியை பண்ணலாம் அப்படிங்கிறத 2 பேரும் கைவிட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ அதை பற்றி பிளாட்டுக்கிட்ட சொல்கிறான். உடனே பிளாட் அந்த சவப்பெட்டி வந்து பார்க்குறான். இப்போ அதை உண்மையாலுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யார் அதை முதல்ல பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ முதல்ல அதுக்குள்ளே போய் படுக்கிறான். இப்போ உடனே மிஷினை ஆன் பண்ணுறாங்க. அதில் மியூசிக் ஓட ஆரம்பிக்குது. மீன் செத்த மாதிரி அவனு செத்துறான். அதை பார்த்து அந்த பிளாட் பயப்படுறான். ஆனால் சட்டன் அவங்கிட்ட இருங்க மியூசிக் முடிஞ்சோடனே உயிரோட வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ செத்தான்ல, அவனோட உலகத்தில் அவன் ஒரு ஆவியா மாறி நடக்க ஆரம்பிக்கிறான். அதாவது செத்ததுக்கு அப்புறம் ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ மியூசிக் நின்னோடனே ஹீரோவுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுது. அவன் வெளியில் வந்து இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறான். உடனே அதை அவன் ஃப்ரெண்டு பிளாட்டும் ட்ரை பண்ணுறான். அவனும் ஆவியா மாறி சிட்டியில் அலைய ஆரம்பிக்கிறான். ஒரு ட்ரெயின் ட்ராக்ல நிற்கும் போது ட்ரெயின் வருது. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவனும் மறுபடியும் உயிரோட வந்துடுறான். இப்போ அடுத்து வீல் சேரில் இருக்கிற சட்டனும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறான். பார்த்தா இது வரைக்கும் அவன் ரியல் லைஃப்பில் வீல் சேரில் தான் இருந்திருப்பான். ஆனால் இந்த ஆஃப்டர் டெத் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடறான். அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலியை பார்க்க போகிறான். அவன்கிட்ட நீ ஏன்டா என் கிரெடிட் கார்டிலேருந்து பணம் எடுத்துன்னு கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த நேரம் வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ஸ்பிரிட்டாக இருக்கிற சட்டன் அதை கவனிக்கிறான். அவள் ஹீரோ கிட்ட கத்திட்டு காருக்கு போகிறா. உடனே ஆவியாக இருக்கிற சட்டன் அவகிட்ட போய் அவளை டச் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே மியூசிக் ஸ்டாப் ஆக மறுபடியும் அந்த சட்டன் உயிரோட வந்துடுறான். அவன் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறான். உடனே பிளாட் அவங்க கிட்ட அந்த ஸ்பிரிட் மிஷின் இனிமேல் டச் பண்ண வேண்டாம், நான் அந்த மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி நம்மளை ஆவியாக மாற்றுதுன்னு ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கு நடுவில் வீல் சேரில் இருந்த சட்டன் இப்போ ரியல் லைஃப்பில் நடக்க ட்ரை பண்ணி அப்படியே கீழே விழுந்துடுறான்லாம் காட்டுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பிளாட் லைப்ரரியில் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் அந்த ஸ்பிரிட் மிஷினை உருவாக்குனார்ல, அவரோட மெக்கானிக்கல் பேய் உருவத்தை பார்த்துடுறாரு. அதாவது அவங்க அந்த ஸ்பிரிட் மிஷினை யூஸ் பண்ணதுனால அந்த பேய் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. கட் பண்ண அதே பேய் நம்ம ஹீரோ முன்னாடியே வருது. ஆனால் அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலி வந்து அவங்கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ இப்போ மறுபடியும் அந்த மிஷினை யூஸ் பண்ணி ஆவியாக மாறுறான். சிட்டிக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு ஸ்டோரில் ஓனர் கடையை லாக் பண்ணுறாரு. அதாவது அதோட என்ட்ரன்ஸ் டோரோட என்ட்ரி கோடு அப்புறம் உள்ளே இருக்கிற சேஃப் லாக்கரோட கோடெல்லாம் என்னங்கிறத ஹீரோ ஆவியாக இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவன் மறுபடியும் மிஷின்லேருந்து உயிரோட வந்ததும் அந்த கடைக்கு போய் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறான். பணத்தை எடுக்கிறதோட அங்கே இருக்கிற ஒரு ரிவால்வரையும் எடுத்துக்கிறான். அதை வச்சு மார்க்கஸ் கிட்ட வாங்கின கடனை போய் அடைச்சிடறான். அதே நேரம் இன்னொரு பக்கம் அவனோட ஃப்ரெண்டு சட்டன் இருக்கான்ல, அந்த மிஷினை யூஸ் பண்ணி ஆவியா மாறி ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜூலியை ஃபாலோ பண்றான். ஏன்னா அவனுக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. இப்போ லைப்ரரியில் இதை பற்றிலாம் படிச்சுக்கிட்டு இருந்த பிளாட் அந்த மிஷினில் பிளே ஆகிற மியூசிக்கில் தான் அந்த பேய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறான். அதனால அந்த மியூசிக் சவுண்டை நான் ரெக்கார்ட் பண்ணணும், நீங்க இனிமேல் அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஆனால் ஹீரோ அதை கேட்காம அதை யூஸ் பண்ணி ஆவியா போகும்போது அவனோட ட்ரக் டீலர் ஒருத்தர் இருந்தான்ல, அந்த மார்க்கஸ் வந்து ஒரு கஸ்டமரை கொடூரமாக டார்ச்சர் பண்ணுறதை பார்த்து அவனை பழிவாங்கன்னு நினைக்கிறான். அவனோட அடியால ஃபாலோ பண்ணி அவங்க எங்கே ட்ரக்ஸை மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடறான். அதே நேரம் சம்மந்தமே இல்லாமல் இந்த செஷனில் அங்கே இருக்கிற மீன் இறந்துருது. இது கண்டிப்பாக அந்த பேயோட வேலை தான் அப்படின்னு பிளாட் நம்புறான்.
இப்போ சட்டன் மறுபடியும் இந்த மிஷின் மூலமா ஆவியா மாறி ஜூலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும்போது நம்மளால எதையும் தொட முடியாதுல்ல. ஆனால் சட்டனுக்கு அந்த பவர் வந்திருக்கும், அவனால் எல்லா ஆப்ஜெக்டையும் தொட முடியும். இப்போ இன்னொரு பக்கம் பிளாட் அந்த மியூசிக்கை ஸ்டடி பண்ணும்போது அதில் வர லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டில் தான் பிரச்சனை இருக்கு. அந்த சவுண்டை தாங்க முடியாதனால தான் அந்த மீன் செத்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். அவன் உடனே ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி அந்த மிஷினில் பிரச்சனை இருக்கு, அந்த ஸ்பிரிட் மிஷின் உன்னோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுது, அது உன்னை விட்டு போகாது. நீ அந்த மிஷினில் படுக்கும்போது அங்கே ஒரு நீடில் இருக்கு, அது உன் கழுத்துக்கு பின்னாடி இருக்கும், அது மூலமாக தான் அது ஹியூமன் பாடியை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மிஷின் உருவாக்குனார்ல அந்த மெக்கானிக்கல் பேய் வந்து அந்த பிளாட்டை கொன்னுடுது. ஆனால் அவன் ஹீரோவுக்கு அந்த சவப்பெட்டினை பற்றின உண்மையெல்லாம் ஒரு லெட்டரில் எழுதியிருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு அந்த மிஷினுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த சட்டன் ஜூலி கிட்ட போய் தன்னோட லவ்வை சொல்கிறான். ஆனால் அவள் அதுக்கு ஒத்துக்கல. இந்த நேரம் பார்த்து சட்டன் அந்த சவப்பெட்டிக்குள்ளே போயிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அதனால அவனுக்கு ரியல் லைஃப்ல எந்திரிச்சு நடக்கிற பவர் வந்திருக்கும். அதே நேரத்தில் போலீஸ் வந்து இந்த மாதிரி பிளாட் இறந்துட்டாரு அப்படிங்கிறத பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அவன் அங்கே எழுதி வச்ச லெட்டர் மூலமாக அந்த மிஷினை பற்றின சீக்ரெட்லாம் அவன் படிச்சிடறான். உடனே ஹீரோ அந்த மிஷினை அழிக்கணும்னு சொல்லி வேக வேகமாக வீட்டுக்கு போகிறான். ஆனால் அங்கே பார்த்தா சட்டன் அதை அழிக்கிறதுக்கு விடவே இல்லை. இப்போ கட் பண்ண அந்த சட்டன் அந்த மிஷினை யூஸ் பண்ணி ஜூலி வீட்டுக்கு போய் அவளை பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். அவள் உடனே ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா. இந்த நேரத்தில் ஹீரோவுக்கு சட்டன் ஜூலி மேலே ஆசைப்படுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இப்போ ஹீரோ அங்கே போகிறதுக்குள்ள அந்த சட்டன் ஜூலி அப்புறம் அந்த ஸ்பிரிட் மிஷின் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரக்ல கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த மிஷினை ரூஃப் டாப்ல மறைச்சு வச்சு அதுக்குள்ள போய் மறுபடியும் ஒரு ஆவியா மாறுறான். இப்போ அங்கே வந்து ஹீரோ அவனை தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆவியா மாறினாலும் நம்ம சட்டனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குல்ல, அதை வச்சு ஹீரோ அவன் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிடுறான். அடுத்து அவன் ஜூலி கிட்ட போய் அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ தப்பிச்சு அங்கே வரும்போது அந்த மிஷினை உருவாக்குனார்ல அந்த மெக்கானிக்கல் பேய் வந்து நிற்கிது. ஆனால் ஹீரோ அதை தாண்டி போய் அந்த மிஷின்லேருந்து தன்னோட ஃப்ரெண்டை வெளியில் வைக்கிறதுக்கு சவப்பெட்டியை சுடுறான். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஆவியாக இருக்கிற அந்த சட்டனை நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் ஹீரோ பில்டிங்லேருந்து கீழே ட்ரை பண்ணும்போது ஜூலி வந்து அந்த சட்டனை சுடுறா. அந்த டைமில் அவன் அந்த பில்டிங்லேருந்து கீழே விழும்போது அவன் உடம்புலேருந்து ஸ்பிரிட் வெளியில் போகுது. ஆனால் அவன் அந்த பேய்கிட்ட மாட்டி இறந்து போகிறான் அப்படின்னு காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ ஒரு பக்கம் அந்த சவப்பெட்டியை சுட்டான்ல, அதனால அது எரிஞ்சு சாம்பலாயிடுது, மொத்தமாக அழிஞ்சிருது. அடுத்து இப்போ ஹீரோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தா போலீஸ் அந்த ட்ரக் டீலர் மார்க்கஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் மாட்டி விட்டுருப்பான். இப்போ ஹீரோ எல்லாம் முடிஞ்சதும் முதல்ல அந்த சவப்பெட்டியை கண்டுபிடிச்சான்ல அந்த ஓல்டு லேடியோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவங்க கிட்ட நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா அந்த வயசான லேடியே ஒரு ஆவி தான், ஏதோ ஒரு சாபத்தினால தான் இந்த உலகத்தில் மாட்டிக்கிட்டு ட்ராப் ஆயிருப்பாங்க. இப்போ அவங்களோட மிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால அவங்க சோல் ஃப்ரீ ஆயிடுச்சு. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனால் இதே நேரம் ஹீரோ அவன் சாகிற வரைக்கும் அந்த ஸ்பிரிட் மிஷனை பற்றின சீக்ரெட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை அழகாக முடிச்சிடுறாங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் படம். இந்த படத்தோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.